ஹலோ, டைம் பாத்தியா? 10:25 ஆச்சு. நீ எப்பதான் எழுந்திருப்ப இடியட்? காலங்காத்தால எழுந்துச்சு என்ன பண்ண சொல்ற சுஜி டார்லிங்? அதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு அத்தை மாமா ஃபீல் பண்றாங்கன்னு காலங்காத்தால எந்திரிக்கிறது, போற வரைக்கும் எல்லா வேலையும் செய்யறது, மறுபடியும் சாயங்காலம் எப்போ வருவான்னு எதிர்பார்க்கறது, சுட சுட சாப்பாடு போட்டு கை கால் பிடிச்சி அவனை படுக்க வைக்கிறது. இவ்வளவுதானே? இதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? உன்கிட்ட வாயை கொடுக்க முடியாது சாமி. என்னடி சொன்ன? அதாவது உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. இருந்தாலும் ஒருத்தர் நம்ம பின்னாடி சுத்துறது, நம்மள பாராட்டிட்டே இருக்கிறது, அவன் கூட பேசி சந்தோஷத்துல விளையாடி அவன் கூட கட்டில்ல படுத்து உருள்ற சுகம் இருக்கே, அந்த சந்தோஷத்தை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? அதெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு தான் இருக்க முடியுமா? வீக் டேஸ்ல ஆபீஸ்ல, வீக்கெண்ட்ல பப்ஸ்ல நமக்காக கண்ணை மூடிட்டு செலவு பண்றவங்க கிடைப்பாங்க. நான் தான் உன்கிட்ட அப்பவே சொல்லிட்டேனே, உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுன்னு. என்னையா சொல்ற? ஆமாமா, ஒன்னதான் சொல்றேன். நீ ஒருத்தி, நீ பேசுறதெல்லாம் எனக்கு டபுள் மீனிங்காவே தான் கேக்குது. ஆமா, உனக்கு அப்படி புரியுது? சரி சரி, நாளைக்கு நம்ம செலிப்ரேஷன் பண்ணணும்னா இன்னைக்கு நைட்டே ரெசார்ட்ல ரீச் ஆகணும். ஆமா, நாளைக்கு ஜனதா கர்ஃபியூ தானே? நாம இன்னைக்கு நைட்குள்ள ரீச் ஆயிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். 1/2 மணி நேரத்துல எல்லாரையும் கான்ஃபரன்ஸ் காலுக்கு வர சொல்லு. ஓகே தீபு, பாய். பாய் டார்லிங். Hello devils. Hi. Hi Suji. Hi. How are you? Yeah. இன்னைக்கு midnight குள்ள நம்ம ரீச் ஆயிடணும். நாளைக்கு ஃபுல் டே நம்ம என்ஜாய் பண்ணி நாளானிக்கு, அதாவது 23rd மார்னிங் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போய் ரீச் ஆயிடலாம். அது என்ன என்ஜாய்மெண்ட் முன்னாடியே சொல்லுமா, நாங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகுறோம். வேற என்ன? சமைக்கிறது, சாப்பிடுறது, தண்ணி அடிக்கிறது, தூங்குறது. ஏய் சுஜி, எப்போ பார்த்தாலும் படுக்கிறதுல இருப்பியா? வெயிட், இதெல்லாம் ரெகுலர் ஐட்டம்ஸ். அது மட்டும் இல்ல, நாளைக்கு ஒன்லி சாப்பிடுறோம், குடிக்கிறோம், குளிக்கிறோம். யாரும் இந்த லோகத்துல இருக்க கூடாது. போதை தான் உலகம். எல்லாத்தையும் மறந்துட்டு ஆடுறோம், பாடுறோம், கொண்டாடுறோம். ஓகே. எஸ், நாளைக்கு நம்ம நாள். நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றேன், நீங்க எல்லாரும் வந்துருங்க. சரியா? ஓகே. ஏய், 1 minute. வரும்போது எல்லாரும் எக்ஸ்ட்ரா காஸ்டியூம் எடுத்துட்டு வந்துருங்க. மறைக்காம ஸ்விம் சூட்டும். ஓகே. நான் என்ன பண்ணிட்டேன்னு என்னை இந்த மாதிரி துரத்திக்கிட்டு இருக்கானுங்க. நிறுத்துடா. என்னடா எதுடா கத்துறீங்க? உன் வீட்டுக்குள்ள புது திருடனா இல்ல உன் பேங்க்ல புது திருடனா? திருடன் கத்துறீங்க. யார் தாண்ட திருடல? யாரோ திருடல. எவன் இங்க யோகிய? டேய் நட்ட, உன் அம்மா, தங்கச்சி, உன் பொண்டாட்டி, அப்பன், வீடு, விவசாயம், பசு, அது கறக்கிற பால், இது எல்லாத்தையும் முதல்ல சத்தியம் பண்ணி சொல்றா. நீ முத்தத்துக்கு முன்னாடி நீ ஸ்லேட்டும் பல்பும் திருடினது கிடையாது. டே மொட்டை, உங்க அம்மாவோட உண்டியில இருந்து நீ சில்லறை திருடினது இல்ல? ஏண்டா நீ உங்க அப்பன் பர்ஸ்ல இருந்து நோட்டு அமுகுந்து இல்ல? வாடா வெள்ள விழுவ. நீ எத்தனை பொண்ணுங்களோட மனசை கொள்ளையடிச்சிருப்ப. நாடா பாடி பில்டர்ஸ், நீ எத்தனை அங்கிள் இல்லாத ஆண்டிஸ நீ மீசை வர முறுக்குற. அவங்களெல்லாம் ஒரு விஷயம் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இந்த பூமியில இருக்க எல்லாருமே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல திருடா இருக்கவனுங்க தான். இந்த மகாபாரதத்துல இந்த சின்ன கிருஷ்ண வெண்ணெய் திருடுறதுக்காக பக்கத்து வீட்டுக்கு போனா செல்ல திருடன், குறும்பு திருடன், குட்டி திருடன், செல்ல திருடன்னு செல்ல பேர் வச்சு இப்ப கூட கோலமாவோட முக்கி குட்டி குட்டி பதமா வச்சு வெல்கம் வெல்கம் கூப்பிடுற ஆளுங்க தான்டா நீங்க. ஏன்னா நான் சின்ன பொண்ணுக்கு சாக்லேட் குத்து கழுத்துல இருக்க செயினை உருவினா அந்த நேரம் வந்து ஓனு கத்திட்டா அந்த நகை அடிக்கு நான் வந்தா என்ன அடிக்கிறதுக்கு நீங்க வரீங்களா? டேய், எல்லா வேலைகளும் வயிற்றுக்காக தான்டா. இதுவும் அதுல ஒரு கலை தான்டா. தயவு செஞ்சு திருட விடுங்கடா, திருட விடுங்க ஆண்டி, திருட விடுங்கடா. அங்கிள் கிளம்பிருப்பாங்க போல, மீசையை முறுக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாரும் போங்க போங்க. அதான் சொன்னது புரிஞ்சதுல, இதே கான்செப்ட். எனக்கு செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். வரட்டுமா? மறுபடியும் என்ன புதுசுல சித்தப்பு விட்டுருங்களா? பரவாயில்லப்ப. போதும் போதும்.
அப்பா எவ்வளோ எமோஷனலாக பேசினாலும் உனக்கு கன்வெர்ட் ஆக மாட்டானுங்களே. நான் ஆடியன்ஸ் ரன்னிங்க அப்பா. ஹாய் சோஃபி, என்ன அர்ஜென்ட்டாக வர சொன்ன? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான். சர்ப்ரைஸா? என்னது அது? நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி 2 months ஆயிடுச்சுல? இல்லை. நானும் அக்செப்ட் பண்ணி 1 month ஆயிடுச்சு. ஆமாம். ஆனா நம்ம 2 பேரும் சேர்ந்து காஃபி கூட குடிக்கல. குடிக்கல. ஸோ உன் கூட ஜேர்னி பண்ணணும் போல இருக்கு. ஜேர்னியா? எங்கன்னு சொல்லு. கோவா, தாய்லாந்து, சிங்கப்பூர், சுவிட்சர்லாந்து. காம் டவுன். அதுக்கு நிறைய டைம் இருக்கு. ஜஸ்ட் 40 kilometers அவ்வளவுதான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி பிளான் பண்ணிருக்காங்க. பார்ட்டியா? கொஞ்சம் பொறு, எக்ஸைட் ஆகாத. எனிவே உனக்கு அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். என்ன சொல்ற? நாளைக்கு நாம கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவங்க தானே பண்ணி வைக்கணும். உண்மைதான். இப்பெல்லாம் கல்யாணத்தை பேரண்ட்ஸை விட ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகமாக பண்ணி வைக்கிறாங்க. ஆமா. சரி, நாளைக்கு நீ ரெடியா இரு, நான் கால் பண்றேன். போலாம். அப்போ இப்போ என்ன பண்ணலாம்? ஆர்டர் பண்ண போதும். பேரர். இந்த கை வேற அரிக்க ஆரம்பிச்சிருச்சே. ஆட்டையை பொறுத்த வரை இதுவும் கிடைக்க மாட்டேங்குதே. இப்போ என்ன பண்ணுறதுடா கடவுளே? ஏதாவது ஒன்று பண்ணணுமே. இந்த பட்டிக்கட்டான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா? சம்பாரிச்சிருப்போம் போலியே. பயங்கரமா இருக்கானே. கதவு திறந்துருக்குன்னா கீ உள்ள இருக்குன்னு அர்த்தம். நல்ல டைம் தான். சீசன் ஒன்றும் மாறல, நம்ம சீசன் தான். பலாபலன் இருக்குதா? கலர் நல்லா இருக்குதா? பலாபலன் மின்ற ஒன்று அர்ஜென்ட்டா சுட்டு ஆன்லைன்ல போட்டா பல லட்சம் தெரியுமே. பரவாயில்லையா? அடிச்சிட வேண்டியதான். ஆஹா, ஒரு நிமிஷம், நான் மறுபடியும் ஃபோன் பண்றேன், கொஞ்சம் இரு. என்ன சார் கேட்கல? ஏண்டா கார்ல ஏறி 2 நிமிஷம் ஆச்சு, ஏன் என்ன கார் எடுக்கல? ஐ நாட் டிரைவ் சார். ஓட்ட தெரியாது. அப்ப இறங்க தெரியுமா? ஐயோ, அதனால தெரியும் சார். அப்புறம் சார் பழக்க போறீங்களா? ஏன் டவுட்டா சார்? உங்களுக்கு குன்ஃபு, கராட்டே, இந்த பாக்ஸிங் இதெல்லாம் தெரியுமா? ஒன்னு அடிக்கிறதுக்கு அதெல்லாம் வேற கத்துக்கணுமா? ஓஹோ, அப்படி வரீங்களா? அவசரம் புரியுது சார். சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். பாதியா சார், என்னாச்சு? நீ டயர்ட் ஆயிட்ட? போ சார், வீட்டுக்கு போய் வெந்நீர் வச்சு குளி சரியாயிரும். எல்லாம் நைட்ல மேடம்க்கு மூடு வராது. அப்படின்னு என்ன சார், இஸ்திரி பண்ண சட்டை எப்படி கசக்கி விட்டீங்க பாத்தீங்களா? போயிடு. சே, எப்படியாவது சீக்கிரம் டிரைவிங் கத்துக்கணும். வாவ், சிம்பல் ஆஃப் லவ். நல்லா இருக்குல்ல? சூப்பர். இதை டிசைன் பண்ணவன் ஷாஜகானுக்கு தம்பியா இல்ல ஜூலியட்டுக்கு பாய் ஃப்ரெண்டா இருந்திருப்பான். ஓ, இஸ் இட்? சோஃபி, என்ன என்ன அப்படி பாக்குற? உனக்கு ஒண்ணு தெரியுமா? லவர்ஸுக்கு முதல்ல கண்ணும் கண்ணும் ஒண்ணு சேருமா, அதுக்கப்புறம் கை சேருமா, அதுக்கப்புறம் உதடும் உதடும் சேருமா. இப்ப எதுக்கு உப்புமா கிண்டிட்டு இருக்க? அது நம்ம எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துடலான்னு. ஹலோ, பார்ட்டினா வெறும் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், புரிஞ்சுதா? அதை விட்டுட்டு ரொமான்ஸ்லாம் இல்ல. குறைஞ்சது ஒரு முத்தமாவது ப்ளீஸ். நோ. டேய், இந்த லேடிஸ் எல்லாம் எங்கடா? எங்க போயிட்டாங்க? குளிச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. நம்ம இங்க எதுக்கு வந்தோம்? அவங்க தனியா குளிச்சா எப்படிடா? நம்ம போய் முதுகு தேய்ச்சோம்மா குசும்பா. ஹலோ, உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன வேணா தேய்ப்பீங்க, நாங்க என்னத்தை தேய்க்கிறது? கல்யாணம் ஆகாதப்போ அவங்களுக்கு அவங்க தான் தேய்ச்சிக்கணும். ஐயா, நான் இங்க இருக்கிற வாட்ச்மேன்.
இந்த 2 days உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நான் ஏற்பாடு பண்ணி தரேன். என்ன கேட்டாலும் அரேஞ்ச் பண்ணுவியா? வெறும் தண்ணி சாப்பாடு மட்டும்தாங்க ஐயா. சரி, என்னடா சொல்லலாம்? சரி நான் போய் வெயிட் ப்ரோ, நம்ம இது வரைக்கும் என்ஜாய் பண்ணாததை என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். இது வரைக்கும் சாப்பிடாததை சாப்பிடுவோம். சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இங்க பக்கத்துல காடு இருக்குல்ல, அந்த காட்டுல ஏதாவது மேட்டர் கிடைக்குமா? காடு இருக்குங்க ஐயா. ஆனா அது என்ன காடு மேட்ரு? நீ என்ன இவ்வளவு அப்பாவே இருக்க? இப்ப கோழி, ஆடு, மீன், எறா இதெல்லாம் நம்ம கூட வாழ்ற ஜீவனுங்க. அது இல்லாம நமக்கு காட்டுக்கு தூரமா வாழ்ற ஜீவனுங்க ஏதாச்சும் கிடைக்குமான்னு உன்கிட்ட கேக்குறேன். கிடைக்கும் தம்பி. அப்புறம் போலீஸ்க்கு நம்ம எல்லாரும் கிடைப்போம். அந்த ஜீவனுங்க கிட்ட போனா நம்ம வாழ்க்கை ஜீவனே இல்லாம ஜெயில் வாழ்க்கை. வேணாம் வேணாம், நீயே சொல்லு. நாங்க லேடிஸ்ட கேட்டு சொல்றோம், நீங்க போங்க. சரிங்க ஐயா. கிளம்பு. எது இருந்தாலும் ஓகே, இவனுங்க தான். பா. மாப்பு, உன் பொண்டாட்டி டக்கரா இருக்கா ஐயா. டேய், உன் கேர்ள் ஃப்ரெண்ட் நல்லா இருப்பான்னு எந்த பாய் ஃப்ரெண்டு கிட்ட வேணாலும் சொல்லு. ஆனா உன் பொண்டாட்டி நல்லா இருப்பான்னு எந்த புருஷன் கிட்டயும் சொல்ல கூடாதுடா. இருப்பா, நான் சும்மா காம்ப்ளிமெண்ட் கொடுத்தேன். நீ காமக்கண்ணோட பார்த்தா. நம்ம இங்க வந்தது பார்ட்டி என்ஜாய் பண்றதுக்கு. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க? உங்க லேடிஸ் வந்துட்டாங்கல்ல, ஆர்டர் கொடுத்தா ஏற்பாடு பண்றேன். இவரு வாட்ச்மேன். நம்ம பார்ட்டிக்கு வேணுங்கிறத இவதான் ஏற்பாடு பண்ண போறாரு. வரேன் மேடம், வரேன். சரி, எனக்கு சிக்கன் வேணும். எனக்கு பியர் வேணும். எனக்கு 65 வேணும்.